ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பிரபல வசனகர்த்தா, எழுத்தாளர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் லியாகத் அலிகன் அவர்கள் தான் நம்முடன் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், விஜயகாந்த் அவர்களுடைய தொடக்கத்தில இருந்து அவரோட நெருக்கமாக இருக்கக்கூடியவரில் நீங்களும் இப்ராஹிம் ராவுத்தரும் ஒருவர். இந்த நிலையில் விஜயகாந்த் அவர்களுக்கு சின்ன கவுண்டர் படத்தில் வடிவேலை அறிமுகப்படுத்தினாங்க. தவசி படம் வரையும் கூட அவரோட தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணார் வடிவேல் அவர்கள். ரெண்டு பேருமே மதுரைக்காரங்க. பொதுவாக விஜயகாந்த் சரி ஊர் பக்கம் வரவங்க மீது ரொம்ப பாசமாக இருப்பாருன்னு சொல்லுவாங்க. வடிவேலுமே விஜயகாந்த் மீது ரொம்ப ஒரு அன்பாக தான் இருந்தார். இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பிணக்கு கடைசியில் கேப்டன் அவர்களுடைய அந்த மறைந்த போது கூட அவர் வரவில்லை அப்படிங்கிறதுலாம் ஒரு மிகப்பெரிய விமர்சனமாச்சு. இல்லைங்க, வந்திருந்தா ரசிகர்கள் அடிச்சிருப்பாங்க, அவர் வராமல் இருந்தா நல்லதுங்கிற மாதிரியான ரெண்டு விதமான கருத்துக்கள்லாம் வந்தது. ஏன், என்ன பிரச்சனை? ஏன் விஜயகாந்துக்கு எதிராக அவர் போகிற அளவுக்கான இஷ்யூ அந்த அளவுக்கு என்ன நடந்தது? எங்க தவறு நடந்தது? இது யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம் வேற மாதிரி கொண்டு போயிடுச்சு. விஜயகாந்தோடைய சிஸ்டரோட ஹஸ்பண்ட் வழக்கறிஞராக இருந்தார். வடிவேல் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் தான் அவர் வீடு. அவர் இறந்ததுமே விஜயகாந்த் மன்றத்துக்காரவங்க கட்சிகள் எல்லாமே வருவாங்க இல்லையா. வந்தவங்க வடிவேல் ஆஃபீஸுக்கு நைட்டு நேரம் ஆஃபீஸ் வாசல்லாம் வண்டி நிறுத்திட்டாங்க. இப்போ வடிவேலு எப்பயுமே வார்த்தைகள் தான் மனசில் ஒன்றும் இல்லாமல் வார்த்தைகள் தப்பானாவே பெருசாகிடும். இவர் என்ன பண்ணுறது, வந்தவர் இரவு நேரம் புரிஞ்சுக்குங்க எப்படி வந்திருப்பாருன்னு, யாரா வண்டி இங்கே நிறுத்திருக்குது வச்சுருக்குது அப்படி இப்படின்னு பேச, இவனுக்கு பதிலுக்கு பேச மதுக்காரனுங்க இவங்களுக்குள்ள தகராறு ஆயிடுச்சு. இவங்களுக்குள்ள தகராறு ஆனதுமே அப்போ வடிவேலெல்லாம் அடிக்க போயிட்டாங்க. யார்? வடிவேலை இந்த ரசிகர்கள் அடிக்க போயிட்டாங்க. அது பெரிய இஷ்யூ ஆகும்போது வடிவேலு போலீஸுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அப்போ டிஎம்கே ஆட்சி. இப்போ ஃபோன் பண்ணி சொல்லி இது பண்ணதுமே அவங்க ஸ்டேஷனுக்கு இது பண்ணி வடிவேலுக்கு பிரச்சனை வராமல் பார்த்துக்கிட்டாங்க திமுகவில் கேட்டுக்கிட்டதுனால. அப்போ ஆரம்பித்தது இந்த வடிவேலை விடக்கூடாதுங்கிற உணர்வு இந்த ரசிகர்களுக்கு உண்டாயிடுச்சு. என்னடா ஒரு டெத்து வீடு இடம் இல்லாமல் நிறுத்தியிருக்கோம், அது நல்ல விதமாக சொல்லலாம், இல்லை எடுத்துக்கலாம், இல்லை ஒரு நாள் பொறுத்துக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கலாம் உள்ள. இதை விட்டு பண்ணிட்டாங்களேன்னு அது பெருசாச்சு. அந்த இஷ்யூ பெருசாகும்போது இவர் கரெக்டாக போய் திமுகவுக்கு பிரச்சாரத்துக்கு போனார் விஜயகாந்துக்கு எதிராக. ஆமாம், அவர் காமனாக போகிறாரு அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். இல்லை, அவர் விஜயகாந்த் மட்டும் தானே விமர்சனம் பண்ணி அதுதான் சார் சொல்கிறேன். அது பேச அவன் கைதட்டல் விசில்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிட்டார். இப்போ எல்லா அரசியல் தலைவர்களும் ஒருத்தர் திட்டுறான், அப்புறம் ஒரே ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்க வச்சுக்கிறாங்க. இவர் ரொம்ப அதிகபட்சமாக போயிட்டார். ஒரு ஊரில் கூட நான் போகிறேன், நான் ஏடிஎம்கே பிரச்சாரத்துக்கு போகிறேன், வழி இல்லை, ஒரே க்ரௌடு, ஏன்னா வடிவேல் வர்றாருன்ட்டாங்க, வேறு வழி இல்லை, நின்றுட்டு தான் போகணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பேசும்போது கூட அவ்வளவு மட்டமாக பேசுகிறாங்க. அரசியல் விமர்சனம் பண்ணி பேசுறது வேறு. இப்போ நான் கூட ஏடிஎம்கேயில் இருக்கும்போது ஒரு 3-4 வருஷம் விஜயகாந்தை பற்றி விமர்சனமே பண்ண மாட்டேன். ஆனால் இந்த பேசுகிறவனுக்கு சும்மா இருக்க மாட்டானுங்க. அண்ணன் லியாகத் அலிகான் அவர்கள் விஜயகாந்தை பற்றி விலாவாரியாக பேசுவார்கள்னு சொல்லிட்டு உட்காந்துருவாங்க. இப்போ நம்ம ஏதாவது பேசலாம். இப்படி எதிராக போனதுமே, அவர் அம்மாவுக்கு எதிராக போனதுமே என்னையே இவனு பேசி முடிக்கும் போதே 4 பேர் பேசியிருப்பான்னா 4 பேருமே அண்ணன் அத்தனை ரகசியம் இப்படிலாம் சொல்லி இப்போ நம்ம பேசாமல் இருக்க முடியாது. அப்போ கூட நான் என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப இல்லாமல் அரசியல் விமர்சனங்களை தான் பண்ணுவேன். அதுவே இவர்கிட்ட போட்டு ஏருக்கு மாறாக போட்டு கொடுப்பானுங்க விஜயகாந்த். அப்புறம் நானே வருத்தப்படுவேன், நம்ம சூழ்நிலை எப்படி ஆகிடுச்சு தெரியுமா, இவரையும் அரசியலுக்கு வந்ததுனால விமர்சனம் பண்ணி கட்டாயிடுச்சுன்னு நான் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன். இவன் வடிவேல் என்ன பண்ணா, அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணுற மேட்ரு, அந்த மாதிரி மற்ற மேட்ரெல்லாம் அதுக்கெல்லாம் ஓப்பனாக பேசி, கேப்டன் இவர் எதுக்கு கேப்டன், கப்பலுக்கு கேப்டனா, அந்த கேப்டன் எல்லாம் அது ஒரு மாதிரி பேசினாரு.
தண்ணியில கப்பல் ஓட்டுறவன் தான் கேப்டன், கேப்டன் 24 வரும் தண்ணியிலேயே இருக்கிறவன் கேப்டன் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுதான் ரொம்ப சார். ஒரு 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 பேச்சுக்கு வந்து கைதட்டல் கிடைக்குது, வரவேற்பு கிடைக்குதுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசிடக்கூடாது. ஒன்று, திமுக மேடையில் போய் நீங்கள் திமுக எதிரியை இது பண்ணால் கைதட்ட தான் செய்வான். ஏடிஎம்கே மேடையில் போய் வந்து திமுக திட்டினா கைதட்ட தான் செய்வான். நீ உனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து உனக்கு நல்ல ஒரு ஒரு வாழ்க்கையை வந்து உருவாகிறதுக்கு விஜயகாந்த் அவர்களும் ஒரு முக்கியமான காரணம். ஏழை ஜாதியிலே நடிச்சிருப்பாப்புல வடிவேலு. ஏழை ஜாதியில ஏழை ஜாதியிலே வந்து ஏழை ஜாதியில அதுக்கு முன்னாடி சின்ன கவுண்டருக்கு முன்னால ஏழை ஜாதியில ஒரு கேரக்டர் போட்டு. என்ன சீனு? அந்த சீன் இல்ல, அதுங்க நடிக்க போடுறதுனால அதை அப்படி விட்டேன். ஊர்வலத்துல வருவார், ஊர்வலம் சாங்கு அதுல எல்லாம் வருவார். வீடு நமக்கு சொந்தம் இல்லையா, அது இந்த ஏழை ஜாதி அந்த இதுல எல்லாம் வருவார். அப்ப சின்ன கவுண்டர்ல வந்து நல்ல கேரக்டர். அங்க போனதுமே அப்புறம் நம்ம கூப்பிடல, அது என்ன தேவையில்லை. அந்த கல்லெல்லாம் அந்த மேக்கப் மேன் ராஜ் நடிச்சிருப்பாரு. இந்த கல்லெல்லாம் தூக்கிட்டு வருவார். வேற நாய் மூத்திரம் பெய்ய கல்ல நான் துணி வைக்கக்கூடாதுன்னு அந்த கேரக்டர் தான் இதில் போட்டிருந்தேன் வடிவேலுக்கு எல்லாம் போட்டு. அப்புறம் பார்த்தா அவரை போட சொல்லிட்டாரு. சார், வளர்த்து விட்டவங்களை திட்டி பேசினா கூட சரி அந்த அந்த இடத்துல அப்படி தான் பேச முடியும் அப்படின்ட்டு போகிற அளவுக்கு தான் விமர்சனம் பண்ணணும். ஒரு மக்கள் அபிமானம் பெற்ற ஒருத்தரை, நல்ல மனுஷன்னு பேர் வாங்கின ஒருத்தரை இதுன்னு எல்லா ஹீரோவும் திட்டினா அப்படி பொங்க மாட்டானுங்க. இப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து பேசும்போது அது வளர்றதுக்கு ஒரு காரணமாக இருந்த ஒருத்தரை இப்படி பேசும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த கட்சிக்காரன்னு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சானுங்க. இவருக்கே ஒரு ஃபீலிங் வந்துடும் இல்லையா, என்னடா வடிவேல் இப்படி பேசுகிறாப்புல அப்படின்னு. ஆமாம், அது வடிவேல் பேசுகிறாப்புலன்னு இல்லை. இப்போ ஏடிஎம்கே மேடையில் நிறைய பேர் கலைஞரை ஸ்டாலின்லாம் ரொம்ப தப்பாக மட்டமாக பேசுவாங்க, கைதட்டானுங்க. நான் பேசுவேன், மட்டமாக பேச மாட்டேன். ஆனால் நான் பேசுகிறது அவங்களுக்கு நிறையா வலிக்கும். நாகரிகமான விஷயங்கள் போட்டு பேசுறது. அப்படி பேசல நான் வந்து பரவாயில்ல. இவர் ரொம்ப கீழே இறங்கி போயிட்டாப்புல யார், வடிவேலு. அதுக்கு தோதுவா அந்த திமுக ஜெயிக்கலை. ஜெயிச்சிருந்தா கூட வடிவேலு வந்து கீழே போயிருக்க மாட்டாப்புல. ஜெயிச்ச விதத்தில் திமுக சப்போர்ட்லேயே இவரை டாமினேட் பண்ணியிருப்பாப்புல. தோத்ததுமே என்ன இல்லை, வடிவேல் மேலே ஒரு வெறி ஆயிடுச்சு. இவ்வளோ பேசினது, இவ்வளோ கட்சி தோத்ததுங்கிறது வடிவேலுக்கு அதுங்க அவர் பேசுனதுனால தோக்கலை. ஆமாம், அது மக்களுக்கு எதிர்ப்பலை இருந்தது திமுக மீது அன்னைக்கு. ஆனால் அது ஒரு வளர்த்து விட்டவங்கள பேசுறது நாகரிகம் இல்லை சார். தனியாக 2 பேர்கிட்ட பேசிக்கிறது, பொது வழியில் பேசினாவே அது யாராக இருந்தாலும் எதுவுமே எவ்வளோ பேசணும்ல சார். இப்போ வந்து இங்கே இப்போ இருக்க அரசியல் தலைவர் கூட பேசுகிறோமே, அவங்களால தான் ஆனாங்க. இப்போ அவங்களவே அது மக்கள் மனசில் இருக்குல்ல சார். உங்களை போன்றவர்கள் வடிவேலுக்கும் விஜயகாந்துக்கும் ஒரு மத்தியஸ்தம் பண்ணலையா? என்னங்க விடுங்கங்க, நம்ம பார்த்து வளர்ந்தவர் அப்படின்னு கேப்டன்ட்டையும் அவர்கிட்ட போய் ஏன்பா கேப்டனை போய் ஏன்பா அப்படி பேசுறீங்க? நான் வடிவேல்கிட்ட பேசினேன், அவர்கிட்ட பேசலை. நான் வடிவேல்கிட்ட வந்து கரெக்டாக வந்து ஒரு படத்துக்கு கால் ஷீட் கேட்க போகுது, ஒரு படம் எழுதுறதுக்காக இருந்தது. எனக்கு அவனை பார்த்துக்கு பேசணுங்கும் போது கரெக்டாக அந்த வாய்ப்பு கிடச்சது. போனதுமே இந்த டாபிக் தான் பேசினேன். அவன் நான் அண்ணே ஒன்றுமே பேசலைன்னு, தகராறு தான். நீ தகராறில் ஒன்றுமே பேசலன்னு வை, நீ சரக்கு அடிச்சுட்டே பேசியிருக்கலாம், அது தப்பாக இருக்கலாம், தண்ணியில் பேசுகிறேன்னு கூட விட்டுருக்கலாம். நீ ஊராக போய் உனக்கு திமுகவிலே உனக்கு தான் அதிகமாக கூட்டம் வந்துச்சு. இப்போ அத்தனை மக்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல கேரக்டரை, ஒரு நல்ல மனிதரை நீ வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசினா அது மக்களுக்கே வெறுப்பாக ஆகிடுமே இல்லையா? அப்படின்னு நான் சொன்னேன். நான் அது பண்ணிட்டேன்னே, பேசிட்டேன்னே அண்ணா, அதான் பேசிட்டேன் சொன்னாப்புல. அப்படித்தானே சார் சொல்லுவாங்க. அவன் அவங்க சில பேர் எல்லாம் சார் கைதட்டினா என்ன பேசுறது, அந்த மேடைக்கு முன்னாடி பேசிடுறது, மேடைக்கு முன்னால் பேசினா என்ன பேசுறியா பேசுவான் சார். இப்போ டெத்துக்கு அவர் ஏன் போகலன்னா நீங்கள் சொன்னது தான், ஃபோனாக ஏதாவது பிரச்சனை ஆயிடுமா, எவனா அடிச்சு சொல்ல முடியாது சார். கூட்டத்தில் எவனா அடிச்சுட்டான்னு, பாட்டில் குண்டி அடிச்சுட்டாங்கன்னா ஏதாவது. ஆமாம், உங்களுக்கு செருப்பு குண்டி அடிச்சாவது அவமானம் தான், பாட்டில் வச்சு அடிச்சா ஏதாவது ஆயிடும். வடிவேலுங்கிற வந்து பெரிய ஆளாக இருக்கலாம், அவனுக்கு என்ன வடிவேலு எதிரி. ஆமாம்,
நம்ம கேப்டனை தப்பா பேசினாலும் விஜய் போனப்பவே ஏதோ கல்லூட்டு இருந்து ஏதோ அதான் சார் இந்த ஏதாவது பண்ணிடுவாங்க. கூட்டத்துல போய் பண்ணுனா அது கேவலப்படுற மாதிரி ஆயிடும், அசிங்கப்படுற மாதிரி ஆயிடும். எந்த கூட்டத்துக்கு போனாலும் அப்படித்தான் நடக்கும். எதிர்த்து பேசிட்டு இருந்தா, எதிர்த்து பேசுறவங்க கூட சில பேர் எனக்கு தெரியும் சார். அங்கே போய் அவர் சமாதியில் வந்து என்ன பேசுனாங்க, என்ன இன்டர்வியூ கொடுத்தாங்க, நான் சிரிச்சுக்கிருவேன். தனிப்பட்ட முறையில் அவரை பற்றி என்னென்ன பேசுகிறீங்க, இப்போ மைக்கு முன்னால் இப்படி பேசுகிறீங்கன்னா அது கூட தவறு இல்லை. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கும், ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அதை நீ தனியாக பகிர்ந்துக்கிற வச்சுக்கிற. பொது மக்களுக்கு போச்சுனாவே நாகரிகமாக இப்படிலாம் தப்பே இருந்தாலுமே அதை வெளியே சொல்லக்கூடாது. உனக்கு நல்லது தானே பண்ணியிருக்காரு, அதை போய் இதுக்கு வெளியே சொல்கிறார். அதுதான் காரணம். ஆனால் ஒரு திறமையான கலைஞன் வடிவேலு, மிகச்சிறந்த கலைஞன். இப்படி என்னை பொறுத்தளவில் வேஸ்டாக போயிட்டார். பழைய வடிவேல் படங்கள்லாம் பார்க்கும்போது பார்த்தா இப்போவும் நமக்கு சிரிக்க தோணுது. ஆமாம், இல்லை அற்புதமான உடல் மொழி, பாடி லாங்குவேஜ். இப்போ இருக்க வடிவேலு அந்த சீனுகளும் சரியில்லை. நானும் சார் நமது அண்ணா எங்கள் அண்ணா எங்கே ஷூட்டிங்கில் விஜயகாந்த் சாரை பார்க்க போயிருந்தேன். அப்போ வடிவேலு நடிச்சிட்ருக்காப்புல. அப்போ வடிவேலை கூப்பிட்டு சொன்னேன், வடிவேலு நீ குடும்பங்களுக்குள்ளே போயிட்ட, குழந்தைங்க கொடுத்து ஃபேமிலியெல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இது உன்னை எங்கேயோ கொண்டு போயிருந்தேன். டப்புன்னு காலில் விழுந்துட்டாப்புல. அண்ணே அப்படியாண்ணே சொல்கிறீங்கன்னு. எப்போ நம்ம பார்த்ததை சொன்னேன். அதே மாதிரி நம்மளும் இல்லை, அந்த டேலண்டில் பெருசாக போயிட்டாப்புல. என்ன டேலண்ட் போனால் கூட பப்ளிக்கில் வந்து நம்ம பணிவை காட்டணும், உங்களை பற்றி அவர் தப்பாக பேசுகிறாருன்னு அப்படின்ட்டு கடந்து போகணும் ஒழிய பப்ளிக் இமேஜுங்கிறது ஜெயிக்கிற வரைக்கும் பாதிக்காது சார். ஜெயிச்சதுக்கப்புறம் பப்ளிக் இமேஜ் ரொம்ப முக்கியம். தோத்துட்டோம்னா போட்டு முடிடுவானுங்க சார். ஜெயிக்கிற வரைக்கும் வடிவேலு ஜெயிக்கிற வரைக்கும் விட்டுருவானுங்க. தோத்துட்டோம்னா விஜயகாந்தெல்லாம் என்ன பேசுனாப்புல. அதாவது சினிமாவிலே அதுதான், நீங்கள் நல்ல கேரக்டர் நல்ல பேர் வாங்கினா நீங்கள் தோத்தா பரிதாபப்படுவாங்க. ஜீவா வந்து நல்ல மனுஷன், அந்த படம் போயிடுச்சு, அவருக்கு ஓடி இருக்கணும்யா அப்படிமா. நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக பேசி ஒரு மாதிரியாக இதாக இருந்தால் படம் வந்து விழுந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஊற்றி முடிடுவானுங்க. பேசுனதுக்கே இந்த படம் சந்தோஷப்படுவானுங்க, கொண்டாடுவானுங்க. அப்படிங்கும்போது வடிவேலுக்கு இந்த ஒரு நிலைமை வேறு யாரை பேசிட்டா கூட இப்படி வந்திருக்காது. விஜயகாந்த் அவர்களை பேசினதுனால விஜயகாந்த் ரசிகர்லாம் வெறித்தனமானவங்க சார். ஒரு சம்பவம் சார், ஒரு தடவை சந்திரசேகர் சார் விஜய் வீட்டுக்குள்ளேயே உள்ள ஒரு விஜயகாந்த் ரசிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுனால கேள்விப்பட்டிருப்பீங்களே, உள்ளே போயிட்டானுங்க, அடிக்க போயிட்டானுங்க. இது விஜயகாந்துக்கு விவரம் தெரிஞ்சு போய் கூப்பிட்டு அப்படி வந்து வெறித்தனமானவனு அவனுங்க. அந்த வெறித்தனமானவன்கிட்ட போய் இவர் பேசி பேசிக்கலாகவே அந்த டெத்தில் பேசுனது இதுதான் பிரச்சனை. அது அரசியல் மேடையில் போய் பேசுறது வந்து இது தனிப்பட்ட மேடையில் பேசினா கூட பெருசாக காயப்பட்டிருக்காது. திமுக மேடையில் போய் பேசுறது வந்து பிரச்சனையாயிடுச்சு. அது கண்டிப்பாக ரெண்டு பேருமே நல்ல நடிகர்கள். அதுவும் விஜயகாந்த் வந்து வடிவேலுக்கு ஒரு வாய்ப்பு தந்தவர், வாழ்க்கை தந்தவர்ங்கிற அளவுக்கு அவர் எடுத்துக்கலாம். ராஜகிரண் சார் வந்தார், விஜயகாந்த் சார் அடுத்தடுத்து தொடர்ந்து படம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வடிவேலு தன்னுடைய திறமையினால் வளர்ந்தார், அதை மறுக்கவே முடியாது. நீங்களே பாடி லாங்குவேஜ் அற்புதம். அவர் இல்லாம தமிழ்நாட்டில் யாருக்குமே எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஆயிப்போச்சு எல்லாமே. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அது பொலிட்டிக்கல் இமேஜ் முக்கியம், பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோலாகிற மாதிரி அந்த தன்மையெல்லாம் பண்ணியிருக்கணும். இருவருக்கும் மோதல் விரிசல் நடந்திருக்க கூடாது, நடந்துருச்சு. அது உங்களை மாதிரி ரெண்டு பேரையும் இரு பக்கத்துல இருந்து பார்த்தவர்கள் நேசித்தவர்களுக்கு இது ரொம்ப நெருடலான விஷயமா போயிடுச்சு. இதன் பின்னணி என்ன அப்படிங்கிறத ரொம்ப நாகரிகமா சொன்னீங்க. ஏன்னா விஜயகாந்த் வடிவேலு குறித்து நிறைய பேர் யூடியூப்ல பேசுறாங்க. அது எல்லாமே கொஞ்சம் அநாகரிகமா வடிவேலை திட்டுனா ஓடும் அப்படிங்கிறதுக்காண்டி ரொம்ப காலி பண்ணி பேசுறவங்களையும் நான் பார்த்துருக்கேன் ஏதாவது. ஏன்னா உங்களை போன்றவருக்கு தான் உண்மை தெரியும். ஏன்னா ஒரு ரெண்டு பேரையும் ரொம்ப ஈஸியா டீல் பண்ணக்கூடிய இந்த மேட்டர் மட்டும் இல்லை சார். இப்போ யூடியூப்ல பேசுறவங்க நிறைய பேர் பேசுறது பாதி உண்மையா இல்லை. அதுவும் ராவுத்தர் விஜயகாந்த் பத்தி பேசுறது ரெண்டு பேரும் இல்லை வந்து அவங்க கேட்க போறாங்க. அவங்க விஜயகாந்த் நல்லா சொல்றாங்க, ஆனா அவர்கிட்ட பயங்கர நெருக்கமா இருந்த வச்சோம்
அந்த விஜயகாந்த் இருக்கும்போது அந்த பக்கம் வராதவங்கெல்லாம் பேட்டி சொல்றான். நான் ஒன்னா இல்ல படுத்து அதான் உங்களை போன்றவங்களுக்கு தான் உண்மை தெரியும். ஆமா. நீங்க ராவுத்தர் விஜயகாந்த் உங்க 3 பேருக்கு மட்டுமே தெரிந்த உண்மைகள் உங்களுக்குலாம் நிறைய மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த உண்மையெல்லாம் புதைச்சிட்டேன். ம், ம், ஏதாவது ஒன்று லைட்டா சொல்றது ஒழிய நிறைய இருக்கு. ம். நம்ம சொல்றது தர்மம் இல்லை. வேணாம், அது சொல்லக்கூடாத விஷயங்களா இருந்தா இல்ல, சொல்ல இல்ல, வேணாம். அது தர்மம் எனக்கு இல்லை. அது அதான். நம்மள நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, ஆ, என்னை உருவாக்குனவர், உலகம் பூரா இன்னைக்கு உலகம் பூரா தெரிய வச்சவர். அப்படிங்கும்போது அவருக்கு ஆனா என்னன்னா அவருக்கு மனசளவில் எதுவும் பண்ணலை. அது ஒரு டீம் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பண்ணிட்டாங்க இவர் இருந்தால் இவர் பேச்சை கேட்பாரு, அப்படிங்கிற மாதிரி. இவர் பேச்சை கேட்பாரு, நம்ம பேச்சை கேட்க மாட்டாருன்ட்டு அது எல்லா இடத்துலயும் நடக்கிறதா? அது நடக்கிறதா. அது தெரிஞ்சுதான் நான் வந்தேன். வந்துட்டேன், போல எல்லாம் ஆளு வந்து கூப்பிட்டானுங்க, போகல. அப்பதான் மன்சூர் அலி கான் மேட்டர் நடந்து டேர்னிங் ஆகி போச்சு. கண்டிப்பா. வருத்தப்பட்டாராம், அண்ணன் அவசரப்பட்டு போயிட்டாரு ஏடிஎம்கேக்குன்னு. அதுக்கப்புறம் திடீர்னு எனக்கு ஃபோன் வரும், இந்த பசங்க, அண்ணன் இப்போ அவங்க நிலா வரைக்கும் உங்களை பற்றி தான் பேசியிருந்தாரு, சரி. கேப்டன் உங்களை பற்றி தான் பேசியிருந்தாரு, ஏதாவது படம் ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம படம், அதை பார்த்துட்டு அண்ணன் எனக்காக எவ்வளவோ பண்ணாரு, என்னை விட்டு போயிட்டாரு அப்படிலாம் டிவியை பார்த்து கலங்கியிருக்காரு பல ஒரு தடவை இல்லை, பல முறை, பல தடவை பல இடங்கள்ல இருந்து எனக்கு ஃபோன் வரும் அவர் கூட இருக்கும்போது, மீட்டிங்கில் இருக்கும்போது. கண்டிப்பா. மாதிரி நிறைய விஷயங்கள் விஜயகாந்த் வடிவேலுக்கு பின்னால் என்ன நடந்திருக்க கூடாத விஷயங்களுங்கிற ரொம்ப அக்கறையுடனும் அந்த விஷயத்த நீங்க பதிவு செஞ்சீங்க. மிக்க நன்றி. நன்றி சார்.